MIUI 12 பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பீட்டா யூசர்ஸ்க்கு வந்து டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி MIUI 12 டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை மட்டும் சொல்லுவேன். இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு டெமோலாம் காமிக்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட இப்போ கரண்ட்டாக ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கிறனால ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி அதுக்கான ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். அகைன் இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸரோட ஓன் ரிஸ்க் தான். பீட்டா டெஸ்டிங் தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ கரண்ட்டாக பீட்டா யூசர்ஸ்க்கு மட்டும் தான் ரன் ஆகுது. ஸோ பீட்டா டெஸ்டிங்கில் கண்டிப்பாக எக்கச்சக்கமான பக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பக்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் செக் அவுட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்டெப்ஸ்குள்ளே போவோம். கரண்ட்டாக MIUI 12 பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபோன்ஸ் பக்கம் அவைலபிள் இருக்குது. 30 டிஃப்ரெண்ட் ஓஎஸில் ஃபோன் வெர்ஷனில். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் கீழே கொடுக்குறேன். நீங்கள் போய் லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும் XDA டெவலப்பர்ஸ்க்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் ஓஎஸ் கிட்டத்தட்ட இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 28 இது இருக்குது. ஸோ இப்போது சப்போஸ் என்னோடது பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Pro டவுன்லோட் கொடுத்தேன்னா உடனே டவுன்லோட் ஆகுது. ஸோ அந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் டவுன்லோட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ஃபைலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 GB 2.5 GB அது மாதிரி இருக்குது. நான் மோஸ்ட்டாக ஃபைல் செக் பண்ணேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு நீடுங்கிறனால நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் இன்னொரு பேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஃபோன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா Redmi Note 7க்கான ரெக்கவரி ரோம் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேயும் டவுன்லோட் ஆகுது. 2.2 GB இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனுக்கு எது சூட் ஆகுமோ அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் ஃபோனுக்கு ரெக்கவரி ரோம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லைனா ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ ரிலாக்ஸ். ஸோ வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரோம் டவுன்லோட் பண்ணுறது தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் போய் டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா MIUI லோகோ இருக்கலாம். அதில் ஒரு ரியல் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனில் போனீங்கன்னா மேலே உங்களுக்கு 3 டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி மோடில் ரீபூட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போய் ரெக்கவரி மோடில் ரீபூட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட டேட்டாவை வைப் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதை நான் ட்ரை பண்ணலாம். என்னோடய ஃபோனில் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ரெக்கவரி மோடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி என்னோடய ஃபோன் யுரேக்கா பழைய மாடலில் நிறைய டைம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரீமிக்ஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்பவே நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷனை வந்து எனக்கு கொடுத்துச்சு. எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பேசிக்காக அதுக்கு உங்கள் ஃபோனை ரூட் பண்ணணும். ஸோ அதே இது தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TWRPன்னு ஒன்று இருக்குது, TWRP ரெக்கவரி. ஸோ அதை வந்து உங்கள் ஃபோனில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரெக்கவரி மோடில் போங்க. ரெக்கவரி மோடில் எப்படி பண்ணுறதுனா, உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் பட்டன் ப்ளஸ் பவர் பட்டனை ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி மோடில் போகும். ஸோ ஒன்ஸ் ரெக்கவரி மோடில் போனதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா வைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இதை TWRP இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். நார்மலாக நீங்கள் உங்கள் MIUI ரெக்கவரியில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இல்லை. நான் செக் அவுட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால் TWRP ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாவை வந்து இரேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். கேட்சே ஃபைல்ஸு, சிஸ்டம் ஃபைல்ஸ் அதெல்லாத்தையும் இரேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டவுன்லோட் இன்டர்னல் மெமரியை வந்து டெலீட் பண்ணிடாதீங்க. சப்போஸ் டெலீட் பண்ணிங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலும் டெலீட் ஆகிடும். ஸோ ஆப்வியஸாக மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஃபோன் மறுபடியும் ரீபூட் தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த இன்டர்னல் மெமரியை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்தையும் வைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இது வைப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் அகைன் இங்கே ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கே வந்துடும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இன்ஸ்டால் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இன்டர்னல் மெமரி அல்லது எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் மெமரியில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஃபைல்ஸ் லொக்கேட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம இங்கே கீழே ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலை கிளிக் பண்ணி இன்ஸ்டாலுக்காக ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். MIUI 12 உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆயிரும். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து 100% ரிஸ்க் இருக்குது. ஸோ உங்கள் ஃபோன் பிரிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரிக் ஆகிறதுனா என்னென்னா உங்கள் ஃபோன் ஸ்டக் ஆயிரும். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படியே பூட் ஆகாமல் அப்படியே லோகோலேயே நிற்கும். MIUI லோகோலேயே அப்படியே நிற்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். அப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் MIUI 11 டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு வீட்டில் இருக்கேன், சும்மா இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எக்ஸ்டர்னலாக உங்கள்கிட்ட அடிஷ்னலாக ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி ட்ரை பண்ணாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ என் ஃபோன்லேயும் ட்ரை பண்ணலான்னு தான் பார்த்தேன். எக்ஸ்டர்னலாக ஃபோன் இல்லாதனால, அடிஷ்னல் ஃபோன் இல்லாதனால நான் இப்போதைக்கு
இந்த ஆப்ஷனை குவிட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப், பிடிக்கலனா தம்ஸ் டவுன். மறக்காமல் கம்ப்யூட்டர் கேலண்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு நான் புது வீடியோஸில் சந்திப்போம். பாய்.